அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களுடன் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய் விக்னமி வக்கரதண்டாய் தன்னதி பிரதி மகனுடைய அனுகிரகத்தாலும் பாலத்தர்வசந்திய திருவருளாலும் முருகப்பெருமான் ஆட்சி கொண்டு கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி பலன் கொடுக்குது என்பதை பார்ப்போம். இந்த வாரத்துல 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 27/12/2025 சனிக்கிழமை வரை எப்படி உங்களுக்கு பலன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வாரம் பிரதி வாரம் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். திருவோண விரதம் 23ஆம் தேதி பெருமாளை போய் வழிபாடு செய்து உங்க ராசிநாதன் பலன் கொடுப்பார். 24ஆம் தேதி பஞ்சமி தேதி வாரகியம்மன் கருடாழ்வார் வழிபாடு. 25ஆம் தேதி சஷ்டி விரதம் முருகன் வழிபாடு. 27ஆம் தேதி அஷ்டமி பைரவர் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ள சிறந்தது. இந்த வாரம் கிரக பயிற்சியை பார்க்கும்போது குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தார் கடகராசியில. இப்பொழுது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செல்லுகிறார். ஆகவே கடகராசியிலிருந்து 21ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பத்திலே உங்க ராசியில இருந்து 9ஆம் இடத்துல குரு பயிற்சி அடைகிறார். சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதி 11ஆம் இடத்துல செல்வது சிறப்பு. 22ஆம் தேதி மாறுகிறார். 25ஆம் தேதி புத பகவான் உங்க ராசிக்கு 5க்கும் 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் 11ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு இன்னும் மேன்மை அடைய தன்மை உண்டாகும். இருப்பினும் மனக்காரகம் சொல்லக்கூடிய சந்திரன் சுமாராக இருப்பது சற்று கவனம் தேவை. சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்து ராகு ஜென்ம ராகுவாக இருப்பதால் கும்பராசிக்காரர்கள் சற்று உடல் ரீதி கவனம் செலுத்துவது இந்த காலத்துல சிறந்தது. நரம்பு மண்டலம் துண்டிப்ப சொல்லுவோம். அடிக்கடி நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு கொடுக்குதுன்னா அது முதல்ல டாக்டர்ல போய் ஆலோசனை செய்து கொள்வது. குனிந்தால் நிமிர்ந்தால் ஏதேனும் ஒரு பக்கம் வாய்ப்பு பிடிப்பு மாதிரி இருக்குதுன்னா அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் போய் கலந்து ஆலோசனை செய்து கொண்டு அதுக்குண்டான மருந்து மாத்திரைகள் உட்கொள்வது சிறந்தது. ஆகவே இந்த காலத்துல நீங்க சற்று கவனமாக இருந்ததும் உடல் உஷ்ணம் ஏறாமல் பார்த்துக் கொள்வது சிறந்தது. உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் வந்து அடையும். புதிய காரியம் ஈடுபடுவது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மை, வாகன யோகம் எல்லாம் அனைத்தும் கொடுக்கும். ஆகவே சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கும் நல்ல பலம் கொடுக்கும். பூமி லாபம் கொடுக்கும். ஆகவே நீங்க புதிதாக பூமி, நிலம், இடம், வீடு, மனை ஏதேனும் வாங்கணும் என்று இருக்கும்போது உங்களை அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். இந்த காலத்துல நீங்க ஒரு அட்வான்ஸா கொடுத்து நமக்கு இந்த வீடு நம்மளுக்கு வேணும், இந்த பிளாட் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாயிடும். அதனால ஒரு குறைவாக இருந்தாலும் லாபஸ்தானத்துல ஒரு 5 கிரகம் கூடியிருப்பது உங்களுக்கு மேன்மை அடைய செய்துவிடும். குரு பகவான் உங்களுக்கு பார்வை இல்லை இருப்பதால் புத்திர பாக்கியம் உண்டாகும். திருமணம் கைகூடும். புதிய கல்வி தொடங்கக்கூடிய தன்மை. ஏதேனும் வெளிநாட்டுல போய் படிக்கணுங்கும் போது இந்த நேரத்துல நீங்க அப்ளிகேஷன் போடலாம். படிப்புக்காண்டி நான் வெளிநாடு செல்றேன், வேலைக்காண்டி வெளிநாடு செல்ல போறேன் அப்படின்னும் போது இந்த வாரம் முழுவதும் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்க அந்தந்த துறைக்கு நீங்க அனுப்புவது சிறந்தது. உங்களுக்கு தெய்வம் துணையாக இந்த வாரம் முழுவதும் நிர்ணயம் செய்யும். இருப்பினும் நீங்க வழிபாடு, உங்கள் தெய்வத்தை வழிபாடு தவறாமல் நீங்க செய்து வரும்போது உங்களுக்கு மேன்மையடை செய்யும். உங்களுடைய கர்மா அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது சனி பகவான் ஜென்ம சனியாக இருப்பதை கர்மக்காரகன் சொல்லுவோம். ஆகவே இந்த வாரம் நீங்க சனி பகவான் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு அனைத்து துறைகளும் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். நவகிரக வழிபாடு, சூரிய வழிபாடு செய்து வரும்போது இன்னும் உங்களுக்கு சிறப்பு. சூரியன் 11ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு அனைத்து துறையிலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். தாமரைப்பூ சாத்தி அர்ச்சனை செய்துட்டு வரும்போது உங்களுக்கு மேன்மை அடையும். சங்கு புஷ்பம் சாத்தி சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யும் போது உங்களுக்கு மேன்மை அடை செய்யும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம செய்து கொள்ள வேண்டும். நேரங்கள் சரியில்லைன்னு நம்ம சும்மா உட்காரக்கூடாது. மற்ற கிரகத்தினுடைய தொடர்பு நம்மளுக்கு அதிகமாக பலன் இருக்கும் போது அது முழுமையாக பயன்படுத்திக்கணும். கணவன் மணிக்குண்டான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் தீர்வுக்குண்டான வழி கிடைத்துவிடும். பிள்ளைகளுக்கு படிப்பு நல்லா உண்டாகும். கணவன் மணி ஒற்றுமைக்கு இன்னும் பலம் கொடுக்கும், புத்திர சந்தானம் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க்கை வளமுடன்.